ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜெயோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கனால இன்றைக்கி அவருக்கு சைட்டில் லீவ் கொடுக்கல. அதனால் சாரும் வீட்டுக்கு வரல, இன்றைக்கி லீவ் போட முடியல. பாப்பாவும் நானும் இப்போ அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். இன்றைக்கி சைட்லேயே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் வந்து பர்த்டே எதுவும் அதிகமாக செலிப்ரேட் பண்ண முடியல. பாப்பா வழக்கம் போல் பிள்ளையார் கோயிலுக்கு போயாச்சு. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருந்தாங்க. இது என்னதுமா, அது என்னதுமா, இது என்னது, ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிறது தான் மாரியம்மன் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் விலாகில் வந்து சரியாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் இந்த விலாகில் காமிச்சிருக்கேன். பாப்பா வழக்கம் போல் சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு துணூறு வச்சுட்டு பாப்பாவுக்கும் துணூறுலாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. மேடமாக இன்றைக்கி அவங்களாவே செப்பல்லாம் கழட்டிட்டு சமத்தா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி செப்பல் கழட்டிட்டு தான் ஏறணும் பாப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்களாவே சமத்தா கழட்டிட்டு அவங்களாவே ஏறிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு இப்போ நானும் பாப்பாவும் பஸ்ஸில் வந்து அவங்க அப்பாவை பார்க்க போக போகிறோம். இப்போது டைம் வந்து ஒரு 4 o'clock 4:30 ஆயிடுச்சு. கரூர் போகிறதுக்கு 1 hour ஆகும். போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். சரி வா வாய் அப்படி வைக்காத, வா இறங்கி மெதுவா இறங்கு. குதிக்கலாம் கூடாது, இறங்கி நடந்து வா. குதிச்சுதான் மூக்கெல்லாம் காயமாக்கி வச்சிருக்கே, அப்புறம் என்ன? வா பாப்பா, டைம் ஆகுது பாப்பா. நான் நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். நீ வரையா இல்லையா? மெதுவா ஜம்ப் பண்ணு, செப்பலை போடு. ம் போடு. இங்கே வா பாப்பா, டைம் ஆச்சு. அங்கேயே ஏறக்கூடாது. இப்போ எது கழட்டிட்டு ஏறின? கீழே இறங்கு, கீழே இறங்கு பாப்பா. பீக்காக்கு வா. அழகா கரெக்டா துருநூறு வச்சிருக்கியே. கரெக்டா துருநூறு வச்சிருக்க. ஆமா. சரி வா, உடைய போலாம். எங்க இருக்கு பீக்காக்கு? நானும் பாப்பாவும் பஸ் ஏறியாச்சு. பஸ்லேயும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வீடியோ எடுக்க போகிறேன் அமைதியாக இருந்தோடனே கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருந்தது. இவ்வளோ நேரம் குதிச்சுட்டு நின்றுட்டு இருந்தது. விசில்லாம் ஊதிக்கிட்டு கண்டக்டர்லாம் வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறனோடனே அமைதியாக உட்காந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ வால் பண்ணுறாங்கன்னு. அப்படியே பாப்பா விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு. ஊரும் பக்கத்தில் வந்துருச்சு. ஜெய்க்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுனே தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சேவிங்ஸும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் இருந்த மீதி பேலன்ஸில் வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்ன சும்மா எப்படா போய் பார்க்குறது, ஏதாவது வாங்கிட்டு போகலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே ஃப்ளவரும் சாக்லேட்டும் வாங்கிட்டு போகலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ரொமான்டிக்காலாம் நான் அவருக்கு கிஃப்ட் பண்ணதெல்லாம் இல்லை. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படா என்ன வாங்கி கொடுக்கலான்னு. அப்புறம் ஓகே இறங்கினோடனே நான் பூக்கடைக்கு தான் நேராக போயிருந்தேன். அவருக்கு ரோஸும் சாக்லேட்டும் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். அவருக்கு கிட்கேட் சாக்லேட்னா பிடிக்கும், பாப்பாவுக்கும் கிட்கேட்னா பிடிக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு பூவும் கிட்கேட்டும் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். சார் வந்து 1/2 hour லேட்டாக தான் வந்தாங்க. சைட்டில் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு லேபர்ஸ் கூடலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு லேட்டாக தான் வந்திருந்தாங்க. நானும் பாப்பாவும் 1/2 hour நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் கேக் கட் பண்ணுற வீடியோஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
ஒரு வழியாக வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ரொம்ப அப்படியே புன்னகையாக இருந்தது. நான் பார்த்தோன்னே இந்த ரோஸையும் சாக்லேட் எடுத்து கொடுத்தோன்னே ஏதோ ரொமான்டிக்காக ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஸ்மைலு. அதையும் பாப்பாவே வாங்க சொல்லிட்டாரு. பாப்பா தான் வாங்குச்சு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெரிய பெரிய கிஃப்ட்லாம் ஹாப்பியாக இருக்குமான்னு தெரியல. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு அந்த ரோஸை வாங்கி ரிட்டன் எனக்கே கொடுத்தாரு. எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. நானும் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசினால நேராக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து எங்கேயாவது போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வரும்போது பாப்பா ஒரே பேச்சு. வாயை பாருங்கள் மூடவே இல்லை. தொணன்னு அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டே தான் வந்துச்சு. இல்லாத ஸ்கூலில் நடக்கிற கதை என்ன, அம்மா என்ன பண்ணா, என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருந்தது. வாயை மூடவே இல்லை. பாப்பா வாய் வலிக்கும், பேசாமல் இருன்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டே வந்தாங்க. ஆனால் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அப்பா ரொம்ப வாய் வலிக்குதுப்பா பேசி பேசி அப்படின்னு சொல்லிடுச்சு. கோயிலுக்கும் அப்படியே வந்தாச்சு. கோயில் வந்து செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் போகும்போதே ஒரு 6:45 மேலே ஆயிடுச்சு கோயிலுக்கு போகவே. ரொம்ப க்ரௌடாக இருந்தது கோயிலுக்கு போகிற வழியெல்லாம். கோயில் உள்ளே ரொம்ப க்ரௌடு. சாமியை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நடை வந்து 8 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி போர்டில் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா ஜெயும் போயிட்டோம். ஃபஸ்ட்டு பொது தரிசனத்தில் போகலான்னு பார்த்தோம். பொது தரிசனத்தில் வந்து இன்னும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அது வளைஞ்சு க்யூ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தது. ஓகே வேண்டாம், இப்போ பே பண்ணியே போய்க்கலாம், 100 ருபீஸ் சிறப்பு தரிசனத்துலேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவே பெரிய க்யூவாக தான் இருந்தது. நாங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டோம். கடைசியில் உள்ளே போனால் ஜிபே பண்ண முடியாதுன்ட்டாங்க. க்யூ பக்கத்தில் போயிட்டு சாமி பக்கத்தில் போயிட்டு ஜெய் வந்துட்டு நான் போய் மணி எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டாரு. அப்புறம் அங்கே இருக்கவங்க பரவாயில்ல நீங்கள் போய் பே பண்ண வேணாம், போய் சாமியை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பே பண்ணாமையே சாமியை போய் சீக்கிரமாக பார்த்துட்டு சாமியெலாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஜெய்க்கு வந்து சாப்பிடும்போது வீடியோ எடுத்தாலே பிடிக்காது. அதனால் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அங்கே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து கிளம்பியாச்சு. வெளியில் பூவெலாம் விற்றுட்டு இருந்தாங்க. நீ எனக்கு ஒரு பூ தானே வாங்கி கொடுத்தேன், நான் உனக்கு ஒரு பொக்கேவே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து செவ்வந்தி பூலாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 கலர்ஸ் செவ்வந்தி பூச்செடி வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு பிளான்ட்னால் ரொம்ப பிடிக்கும். பிளான்ட் வளர்க்குறதும் பிடிக்கும். அதனால் செடியாக வாங்கி கொடுத்துட்டாங்க. நீ வச்சுக்கோ உனக்கும் பாப்பாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ஜெய் சைட்டுக்கு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஹோட்டலில் வந்து பாப்பாவுக்கு ரோஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. முன்னாடிலாம் ரெகுலராக சப்பாத்தியாக சாப்பிடுவாங்க. இப்போ மேடம் வந்து என்னென்னு தெரியல ரோஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதனால் பாப்பா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து பாப்பாவுக்கு ரோஸ்ட்டு வந்துச்சு. ஜெய்க்கு வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிஜமாலுமே குவாலிட்டியும் சரியில்லை, குவான்டிட்டியும் சரியில்லை. இப்போலாம் எனக்கு என்னென்னு தெரியல, ஹோட்டலில் சாப்பிட்ற சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதிகமாக வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வரோம். அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் ஜெய் பர்த்டே போச்சு. என் பர்த்டேவாக இருந்தாலும் ஜெய் பர்த்டேவாக இருந்தாலும் கோயில் லீவ் கிடச்சா நாங்கள் கோயிலுக்கு போவோம். இல்லைன்னா வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். மற்றபடி அதிகமாகலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இப்படி தான் பர்த்டே போச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.